வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்ணளம் பொங்கிட துணை வந்தானே. வேளாண் பெருமக்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் முதலில் வருவது வேளாண் செய்திகள், வேளாண் ஆலோசனை நேரம், வேளாண் சந்தை நிலவரம், வேளாண் வானிலை, வேளாண் தொழில்நுட்பம். இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டுள்ள ரகங்கள் குறித்து விவரிக்கின்றார் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்கள். இனி தொடர்வது வேளாண் செய்திகள். வணக்கம். வேளாண் செய்திகள். முதலில் வருவது மாத்தி யோசிச்சேங்க. கோழிக்கொண்டைப்பூ சாகுபடி செய்து பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் குமளம் கிராம வேளாண்மையாளர் எஸ் சரவணன் அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை மற்றும் இன்றைய தாவர பகுதியில் கரும்பு சாகுபடி குறித்த தகவல்கள். இன்றைய தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தில் இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த தகவல்கள். இன்றைய வேளாண் சந்தையில் வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளை பொருட்களின் விலை நிலவரம். மதுரை அண்ணா நகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். தமிழ்நாடு பட்டுக்கூடு மற்றும் கச்சாப்பட்டு நூலின் விலை நிலவரம். வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களுக்கான வானிலை அறிவிக்கை, உழவர் மற்றும் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. விரிவான செய்திகள். மாற்றி யோசிச்சேங்க. வேளாண்மையாளர்களுக்கு பல்வேறு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் பயிற்சிகளையும் வழங்கும் பொருட்டு வேளாண் அறிவியல் நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அவ்வகையில் கோழிக்கொண்டைப்பூ சாகுபடி குறித்து திண்டிவனம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் பயிற்சி பெற்று பயனடைந்த விழுப்புரம் மாவட்டம் குமளம் கிராம வேளாண்மையாளர் எஸ் சரவணன் அவர்களை சந்தித்த போது இந்த பாரம்பரியமாக இந்த விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். 3 ஏக்கர் நிலம் இருக்குது எங்களுக்கு. இதை போல் பூந்தோட்டம், கோழிக்கொண்டை, சாமந்தி இதை போல் நடுவது உண்டு எங்களுக்கு. இதை ஒரு மாதத்துக்கு ஓட்டி உழுது போட்டு வைப்போம். உழுது போட்டு கால் ஓட்டி, கால் 3 அடிக்கு ஒரு கால், 1.5 அடிக்கு ஒரு செடி நடுவோம். நட்டு இதுக்கு தீனி தேவைப்பட்ட தீனி உரங்கள்லாம் கொடுப்போம். கொடுத்து இது 20 நாளையில் ஒரு மருந்து கண்டிப்பாக அடித்தாகணும். இது ரொம்ப நெப்பமான நைஸான பயிர். இது புழு சாப்பிடும். இதுக்கு மருந்து உடனே கொடுத்தாகணும். கொடுக்கலன்னா செடி வளர்ச்சி ஆகாது. ஒரு இது 20 நாளில் மருந்து அடித்து 40, 45, 50 நாள் வரைக்கும் இது வரைக்கும் நாங்கள் தண்ணி பாய்ச்சி மருந்து அடித்து கொண்டு வந்தால் 55 நாளைக்கு மேலே இந்த அளவுக்கு மொக்கு வைக்கும். ஒரு 60, 65 நாளைக்கு மேலே இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகும். பூ வளர்ச்சி ஆனால் இதை நாங்கள் அறுவடைக்கு கொண்டு வரோம். இது 65 நாளைக்கு மேலே இருந்து 120 நாள் வரைக்கும் அறுவடை செய்வோம். இது எத்தனை நாளைக்கு ஒரு டிப்பாக இருப்பீங்கன்னா, கரெக்டாக ஒரு 5 நாளைக்கு ஒரு டிப்பு. இதை போல் இந்த அளவுக்கு அறுத்தால் பூ நல்லா அதிக மாசல் கிடைக்கும். இது கம்மியான இது அறுக்காத விட்டால் பூ கருத்து போடும். கருத்துரும் நமக்கு மாசல் ஈல்டு வராது. செடியிலே இது ஒரு வைரஸ் நோயின்னு ஒன்று தாக்கும். இதை உடனடியாக இது போல் ஒரு செடியை கண்டாலும் மருந்து அடித்து விட்டால், ஒரு செடியை கண்டாலும் மருந்து அடித்தாக்கா மறு செடி வராது. இந்த செடியோடு அப்படியே நின்று போடும். இந்த மருந்து அடித்தா, மருந்து அடிக்காத விட்டால் கொல்ல போகிறான் இந்த நோய் பரவும். அதுக்கு உடனடியாக மருந்து அடிக்கணும். இந்த மருந்து அடிக்காததுனால இந்த பூ பட்டையாக பெருக்கும். மருந்து அடித்தால் நல்லா இந்த பூ வளர்ச்சி ஆகும்.
நல்லா மலர்ந்து வரும். பூ வந்து நம்மளுக்கு அறுவடைக்கு வரும். ஒரு வாரத்துக்கு ஒரு டிப்பு தண்ணி விடணும். இது வந்து நம்ம கீரை மாரி தண்ணி விடலைன்னா தோண்டு போடும். ஒரு வாரத்துக்கு ஒரு டிப்பு தண்ணி விட்டாகணும். மருந்து அதே போல் பார்த்து அடித்தாகணும். தீனியும் பார்த்து கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு ஒரு 30,000 அளவுக்கு செலவு பண்ணாக்கா 60,000 வரைக்கும் கிடைக்கும். இந்த செடி நட்டதுலேருந்து முதல் முக்கு வைக்கும். அந்த முதல் முக்கை என்ன செய்யணும், கிள்ளி விடணும். கிள்ளி விட்டால் இந்த அளவுக்கு செடி ரொம்ப வளர்ச்சி இல்லாத குட்டரகமாகவே இருக்கும். கில்லாத விட்டால் இந்த அளவுக்கு வளர்ச்சி ஆகும். இது வந்து மாசல் வந்து கம்மியாக வரும். ஒரு கிள்ளி விட்ட செடி வந்து ஒரு மாசல் வந்து ஒரு செடிக்கு ஒரு 6 கிலோ அளவுக்கு தரும். ஒரு செடி 6 கிலோ அளவுக்கு கிள்ளி விட்டாக்கா நல்லா பூ மலர்ந்து நல்லா கொடுக்கும். இந்த கில்லாத செடி 2 கிலோ 1 கிலோவிலே செடி சாவ ஆரம்பிச்சிடும். இது வந்து 4 படம் நல்லா வரும். மலர் சாகுபடி பண்ணுறதுக்காக கேவிகா பண்ணையில் போய் ட்ரைனிங் எடுத்தேன். அவங்க மலர் சாகுபடி பண்ணுறதுக்காக எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. இப்படிலாம் செய்தால் நல்லாயிருக்கும். ஒரு செடிக்கு எவ்வளோ பூ வைக்கணும் அவங்களும் சொல்லி கொடுத்தாங்க. அதே போல் நாங்கள் அந்த செடியை குட்டரகமாக கிள்ளி விட்டோம். பூவை கிள்ளி விட்டால் குட்டரகமாக நல்லா கிளப்பு எடுத்து நல்லா அதிகமாக ஒரு செடிக்கு 50 பூ 60 பூ வரைக்கும் வைக்கும். ஒரு கோழி கொண்ட அளவுக்கு ஒரு கோழி கொண்டு வந்து 50-60 பூ வரைக்கும் நல்லா வைக்கும். ஒரு செடிக்கு வந்து குறைஞ்சபட்சம் 8 கிலோ 10 கிலோவுக்கு மேலே தான் பூ வரும். எல்லா பருவத்துலேயும் இந்த பூவை அறுவடை செய்யலாம். இந்த எல்லா இதுலேயும் செலவு கம்மியாக தான் தெரியும். இது நல்ல மாசலாக விளையும். எல்லா பருவத்துலேயும் நாங்களும் இந்த பயிர் அடிக்கடி செஞ்சு நல்ல மாசல் எடுத்துகிட்டு இருக்கிறோம். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் எஸ் சரவணன் அவர்களை 09843379646 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும். இனி தொடர்வது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களுக்கான வேளாண் அறிவிக்கை. நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட வேளாண்மையாளர்களுக்கு வரும் நாட்களில் நாமக்கல், சேலம், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் வானம் மிதமான மேகமூட்டத்துடன் தென்படும். காற்றின் வேகம் கூடுதலாக காணப்படும். நாமக்கல் மாவட்டத்தில் வடபகுதியில் குறிப்பாக சேலத்தை ஒட்டிய இடங்களிலும் மலைப்பகுதிகளிலும் மழை இருக்க வாய்ப்புள்ளது. கோழிகளுக்கான தீவனம் நனைந்து விடாமலும் காற்றின் வேகத்தில் விரயம் ஆகிவிடாமலும் பக்கவாட்டில் படுதாவை கட்டிய வாக்கில் உயர் பண்ணைகளை பராமரிப்பது அவசியமாகும். தற்பொழுது சின்ன வெங்காயம் சாகுபடியில் அழுகல் நோய் தென்பட வாய்ப்புள்ளது. பாதிக்கப்பட்ட செடிகளை நீக்கம் செய்து மீதமுள்ள செடிகளுக்கு 2 கிராம் சூடோமோனஸ் ஃப்ளோரசன்ஸ் என்ற கலவையினை 1 லிட்டர் நீரில் கரைத்து செடிகளுக்கு தெளிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவர பகுதியில் கரும்பு. இந்தியாவானது கரும்பு சாகுபடியில் நிலப்பரப்பிலும் உற்பத்தியிலும் முன்னிலை வகிக்கும் நாடுகளில் ஒன்றாக திகழ்கிறது. மேலும் கரும்பு வேளாண்மையாளர்களுக்கு நல்ல லாபத்தையும் ஈட்டி தரும் வேளாண் பயிராகும். இதன் சாகுபடி குறிப்புகளை பற்றி காண்போம். பயிரிட ஏற்ற பருவம். தமிழ்நாட்டில் கரும்பு பொதுவாக டிசம்பர் மற்றும் மே மாதம் வரை 3 பட்டங்களில் அதிகமாக நடவு செய்யப்படுகிறது. இது தவிர திருச்சி, பெரம்பலூர், கரூர், சேலம், நாமக்கல் மற்றும் கோவை மாவட்டங்களில் ஜூன் முதல் செப்டம்பர் மாதம் வரை தனிப்பட்டமாக கரும்பு நடவு செய்யப்படுகிறது. பயிரிட ஏற்ற ரகங்கள்: கோ 86-032, கோ 99-004, கோ 8362, கோ 8208. மகசூல் சராசரியாக ஒரு ஹெக்டேருக்கு 130 டன்கள் வரை மகசூல் பெறலாம். அறுவடை: முன்பட்ட கரும்பு ரகங்களை 10 முதல் 11 மாதத்திற்குள்ளும் பின்பட்ட ரகங்களை 11 முதல் 12 மாதத்திற்குள்ளும் அறுவடை செய்ய வேண்டும். கரும்பினை அதன் உச்சக்கட்ட முதிர்ச்சி காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். மேலும் விவரங்கள் பெற agritech.tnau.ac.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இனி வருவது தகவல் நேரம். இன்றைய தகவல் நேரத்தில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்திலிருந்து வந்துள்ள இம்மாதம் நடைபெறவுள்ள பயிற்சிகள் குறித்த தகவல்கள். 19/12/2016 திங்கட்கிழமை அன்று நாட்டுக்கோழி வளர்ப்பில் நவீன தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 20/12/2016 செவ்வாய்க்கிழமை அன்று வாழை மற்றும் பெல்லாரி வெங்காயத்தில் நவீன சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்த பயிற்சியும், 26/12/2016 திங்கட்கிழமை அன்று இறால் வளர்ப்பு குறித்த பயிற்சியும்,
27/12/2016 செவ்வாய்க்கிழமை அன்று மா, பாக்கு, மரவள்ளி மற்றும் காய்கறி பயிர்களில் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மை குறித்த பயிற்சியும் நடைபெற உள்ளது. மேலும் விவரங்கள் பெற தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி வேளாண் அறிவியல் நிலையம், கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வளாகம், நாமக்கல் 637002. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 042862666345 மற்றும் 042862666650. விளம்பர இடைவேளைக்கு பின் வேளாண் செய்திகள் தொடரும். வேம்பு கலந்த யூரியா. சிறந்த உற்பத்திக்காக வேம்பு கலந்த யூரியா நம் நாட்டிலேயே 70 லட்சம் டன்னாக அதிகரிக்க 6 ஆலைகள் சீரமைக்கப்படுகின்றன. FCIL-இன் கோரக்பூர், சித்ரி, தல்சர் மற்றும் ராமகுண்டம் ஆலைகள், HFCL-இன் பரௌனி மற்றும் BVFCL-இன் நாமருல் போர்ட் ஆகியன. பழம் நழுவி பாலில் விழுந்தது போல இப்பொழுது நம் நாட்டிலேயே வேம்பு கலந்த யூரியா உற்பத்தி செய்யப்படும். இதனால் விவசாயிகளுக்கு நன்மையே விளையும். 10% வரை தானிய உற்பத்தி அதிகரிக்கும். மண்ணில் 10-15% நைட்ரஜன் திறன் அதிகரிக்கும். சிறந்த உற்பத்திக்கு வேம்பு கலந்த யூரியா. இனி வருவது வேளாண் சந்தை. இன்றைய வேளாண் சந்தையில் தமிழ்நாடு வேளாண் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களின் விலை நிலவரம். கம்பு இதர ரகம் அரியலூரில் குறைந்தபட்ச விலையாக 1500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1600 ரூபாய்க்கும், தேனியில் குறைந்தபட்ச விலையாக 1670 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1730 ரூபாய்க்கும், சோளம் இதர ரகம் காரமடையில் குறைந்தபட்ச விலையாக 1800 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2000 ரூபாய்க்கும், துறையூரில் குறைந்தபட்ச விலையாக 1520 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1740 ரூபாய்க்கும், மக்காசோளம் மஞ்சள் திட்டக்குடியில் குறைந்தபட்ச விலையாக 1450 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1466 ரூபாய்க்கும், நெல் ADT 37 ஆரணியில் குறைந்தபட்ச விலையாக 1680 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1692 ரூபாய்க்கும், பண்ருட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1345 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1374 ரூபாய்க்கும், நெல் கல்ச்சர் அருப்புக்கோட்டையில் குறைந்தபட்ச விலையாக 1540 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 1640 ரூபாய்க்கும், நெல் வெள்ளை பொன்னி தியாகதுர்கத்தில் குறைந்தபட்ச விலையாக 2279 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2433 ரூபாய்க்கும், கேழ்வரகு இதர ரகம் ஓசூரில் குறைந்தபட்ச விலையாக 1950 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2250 ரூபாய்க்கும், வேலூரில் குறைந்தபட்ச விலையாக 1725 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 2873 ரூபாய்க்கும், டிவி கம்பு இதர ரகம் பண்ருட்டியில் குறைந்தபட்ச விலையாக 1569 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3009 ரூபாய்க்கும், விழுப்புரத்தில் குறைந்தபட்ச விலையாக 1719 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 3149 ரூபாய்க்கும், பருத்தி இதர ரகம் தேனியில் குறைந்தபட்ச விலையாக 4100 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4300 ரூபாய்க்கும், ஊத்தங்கரையில் குறைந்தபட்ச விலையாக 5700 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7400 ரூபாய்க்கும், புளி தருமபுரியில் குறைந்தபட்ச விலையாக 7500 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 7900 ரூபாய்க்கும், பாப்பாரப்பட்டியில் குறைந்தபட்ச விலையாக 3900 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 6100 ரூபாய்க்கும், மணிலா இதர ரகம் கரூரில் குறைந்தபட்ச விலையாக 4200 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4400 ரூபாய்க்கும், பெண்ணாகரத்தில் குறைந்தபட்ச விலையாக 4000 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 4150 ரூபாய்க்கும், கருப்பு உளுந்து இதர ரகம் கள்ளக்குறிச்சியில் குறைந்தபட்ச விலையாக 5139 ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக 5239 ரூபாய்க்கும், விக்கிரவாண்டியில் குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச விலையாக 5549 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தொடரும் வேளாண் சந்தையில் மதுரை அண்ணாநகர் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம். கத்திரிக்காய் 1 கிலோ 30 ரூபாய்க்கும், வெண்டைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், அவரைக்காய் 1 கிலோ 28 ரூபாய்க்கும், புடலங்காய் 1 கிலோ 12 ரூபாய்க்கும், சுரக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பாகற்காய் 1 கிலோ 22 ரூபாய்க்கும், பீர்க்கங்காய் 1 கிலோ 35 ரூபாய்க்கும், மாங்காய் 1 கிலோ 60 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், கொத்தவரை 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சின்ன வெங்காயம் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், பெரிய வெங்காயம் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், பச்சை மிளகாய் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், தக்காளி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், இஞ்சி 1 கிலோ 10 ரூபாய்க்கும், பரங்கிக்காய் 1 கிலோ 8 ரூபாய்க்கும்,
பூசணிக்காய் 1 கிலோ 10 ரூபாய்க்கும், வாழைக்காய் காய் ஒன்று 4 ரூபாய்க்கும், தேங்காய் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், முள்ளங்கி 1 கிலோ 12 ரூபாய்க்கும், கருணைக்கிழங்கு 1 கிலோ 22 ரூபாய்க்கும், சேனைக்கிழங்கு 1 கிலோ 30 ரூபாய்க்கும், மரவள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு 1 கிலோ 24 ரூபாய்க்கும், உருளைக்கிழங்கு 1 கிலோ 26 ரூபாய்க்கும், பீன்ஸ் 1 கிலோ 24 ரூபாய்க்கும், கேரட் 1 கிலோ 15 ரூபாய்க்கும், பீட்ரூட் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், முட்டைக்கோஸ் 1 கிலோ 8 ரூபாய்க்கும், சௌசவ் 1 கிலோ 16 ரூபாய்க்கும், கீரைகள் 1 கிலோ 18 ரூபாய்க்கும், கருவேப்பிலை 1 கிலோ 36 ரூபாய்க்கும், கொத்தமல்லி 1 கிலோ 45 ரூபாய்க்கும், புதினா 1 கிலோ 22 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. திருச்சி திருவரங்கம் மலர் சந்தையில் வணிக மலர்களின் இன்றைய விலை நிலவரம். கத்திரி ரோஸ் 20 பூக்கள் கொண்ட பாக்கெட்டின் விலை 20 ரூபாய்க்கும், மல்லிகை 1 கிலோ 450 ரூபாய்க்கும், முல்லை 1 கிலோ 360 ரூபாய்க்கும், கனகாம்பரம் 1 கிலோ 500 ரூபாய்க்கும், செண்டுமல்லி 1 கிலோ 50 ரூபாய்க்கும், வாடாமல்லி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், பட்டன் ரோஸ் 1 கிலோ 120 ரூபாய்க்கும், துளசி 1 கிலோ 20 ரூபாய்க்கும், சம்பங்கி 1 கிலோ 40 ரூபாய்க்கும், அரளி 1 கிலோ 100 ரூபாய்க்கும், சாமந்தி 1 கிலோ 30 ரூபாய்க்கும், காக்கடா 1 கிலோ 400 ரூபாய்க்கும், கோழிக்கொண்டைப்பூ 1 கிலோ 40 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. தமிழ்நாடு பட்டுக்கூடு விற்பனையில் முன்னணி நகரங்களில் விலை நிலவரம். மஞ்சள் பட்டுக்கூடு தருமபுரியில் அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 256 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 160 ரூபாய்க்கும், சராசரியாக 225 ரூபாய்க்கும், வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 378 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 273 ரூபாய்க்கும், சராசரியாக 332 ரூபாய்க்கும், சேலத்தில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 330 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 287 ரூபாய்க்கும், சராசரியாக 319 ரூபாய்க்கும், கோயம்புத்தூரில் வெண்பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு 418 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 301 ரூபாய்க்கும், சராசரியாக 372 ரூபாய்க்கும், ஓசூரில் மஞ்சள் பட்டுக்கூடு அதிகபட்சமாக 1 கிலோவிற்கு குறைந்தபட்சமாக சராசரியாகவும் 250 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. காஞ்சிபுரம் அண்ணா பட்டு பரிமாற்றகத்தில் பல்முனை கச்சாப்பட்டின் விலை 1 கிலோவிற்கு அதிகபட்சமாக 2950 ரூபாய்க்கும், குறைந்தபட்சமாக 2770 ரூபாய்க்கும், சராசரியாக 2867 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது. இனி வருவது வேளாண் வானிலை. இன்றைய வேளாண் வானிலையில் மேற்கு மண்டல மாவட்டங்களான கோவை, ஈரோடு, திருப்பூர் ஆகிய மாவட்டங்களில் காற்றின் வெப்பநிலை அதிகபட்சமாக 28.3 டிகிரி செல்சியஸாகவும், குறைந்தபட்சமாக 19.6 டிகிரி செல்சியஸாகவும், காற்றின் ஒப்பு ஈரப்பதம் 80.6%ஆகவும், காற்றின் வேகம் மணிக்கு 3 கிலோமீட்டராகவும், மண்ணின் ஈரப்பதம் 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 12.6%ஆகவும், மண்ணின் வெப்பநிலை 15 சென்டிமீட்டர் ஆழத்தில் 25.6 டிகிரி செல்சியஸாகவும், மழை அளவு 0 மில்லிமீட்டராகவும், சூரிய கதிர்வீச்சு 298.4 கலோரி பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயராகவும், வளிமண்டல அழுத்தம் 962.8 ஹெக்டா பாஸ்கல் அளவாகவும், இலையின் ஈரப்பதம் மணிக்கு 13.6ஆகவும் இருந்தது. வானிலை முன்னறிவிப்பு. உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதிகளில் எச்சரிக்கை எதுவும் இல்லை. இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த வேளாண் செய்திகள் சந்திப்போம். வணக்கம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம் விவசாயிகளின் நன்மையை நோக்கிய முன்னேற்றம். பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். ஒவ்வொரு வயலுக்கும் நீர், ஒவ்வொரு துளியிலும் அதிக விளைச்சல். சரியான நீர்ப்பாசன முறைகள் மற்றும் நீர் பாதுகாப்பின் புதிய தொழில்நுட்பங்களுடன் பூமியின் நீரளவு அதிகரிக்கும். வட்டார அளவில் நீர்ப்பாசன திட்டங்கள் நடக்கும். நீர்ப்பாசனமற்ற இடங்களிலும் நீர் பாய்ச்சுவதால் உற்பத்தி அதிகரிக்கும். இந்திய அரசின் மாபெரும் திட்டம் பிரதம மந்திரி வேளாண் நீர்ப்பாசன திட்டம். கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் செயல்பட்டு வருகின்றது வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம். வனவியல் சார்ந்த கல்வி வழங்குவதிலும், வனத்தின் உற்பத்தியை பெருக்குவதற்கான ஆராய்ச்சிகளை மேற்கொள்வதிலும்
இந்நிறுவனம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அந்த வகையில் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வெளியிட்டுள்ள ரகங்கள் குறித்து விவரிக்கின்றார் இவ்வாராய்ச்சி நிலையத்தின் மர இனப்பெருக்கத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்கள். முக்கிய மரமாக சவுக்கு மரம். இந்த சவுக்கு மரத்தில் இந்த கல்லூரியிலிருந்து 2 ரகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட்டுப்பாளையம் 1 அப்படிங்கிற ரகம், இன்னொன்று மேட்டுப்பாளையம் 2 அப்படிங்கிற ரகம். இந்த ரகங்களை பற்றி வந்து நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து மேட்டுப்பாளையம் 1 ரகம். இது வந்து நார்மலாக வந்து சவுக்கு, அதாவது கேஷூரினா ஈக்குசிட்டிஃபோலியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 5 வருட சுழற்சி காலத்தை கொண்டது. இது எப்படி தேர்வு செஞ்சுருக்கோம் அப்படின்னா வந்து பலதரப்பட்ட இடங்கள்லேருந்து சவுக்குகளை வந்து கொண்டு வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம வளர்த்து அதில் வந்து நமக்கு தேவையான பண்புகள் எந்த மரத்தில் இருக்குதுன்னு பார்த்து அந்த மரத்தை செலக்ட் பண்ணி அதை கன்றக இனப்பெருக்க முறை மூலம் வந்து இனப்பெருக்கம் செஞ்சு அந்த பண்புகளை வந்து அந்த மரத்தில் மட்டும் தக்க வச்சு அதை விவசாயிகளுக்கு வந்து கொடுக்கறது மூலமாக வந்து உற்பத்தி திறன் வந்து அதிகப்படுத்துகிறோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மேம்படுத்தப்பட்ட ரகம் அறிமுகப்படுத்துவதற்கு முன்பாக சவுக்கு மரம் வந்து 6லேருந்து 8 வருடம் சுழற்சி காலத்தை கொண்டிருந்ததாக இருந்தது. இப்போது இந்த வெரைட்டி இந்த ரகம் வந்து பார்த்திங்கன்னா 5 வருட சுழற்சி காலம். இதனுடைய உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 150 டன் 1 ஹெக்டருக்கு. இது எல்லா வகையான மண்களுக்கும் ஏற்ற மரம். இந்த மரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து எல்லா வித தட்பவெப்ப நிலைகளிலும் வளரக்கூடியது. இதுக்கு வந்து நம்மளுடைய உர மேலாண்மை ப்ளஸ் வந்து தண்ணி, இது ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மரத்துக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து குறைஞ்சபட்சம் 6லேருந்து 8 லிட்டர் தண்ணி வந்து ஒரு நாளைக்கு சொட்டு நீர் பாசனத்தில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது. ப்ளஸ் இதுக்கு உர மேலாண்மை வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒவ்வொரு 3 மாதமும் வந்து கொஞ்சம் குப்பை ப்ளஸ் வந்து வேப்பம் புண்ணாக்கு ப்ளஸ் வந்து டிஏபி வச்சிங்க அப்படின்னா வந்து அதிக மகசூல் பெறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனுடைய உற்பத்தி திறன் வந்து நான் முன்னிலை சொன்ன மாதிரி வந்து 150 டன் 1 ஹெக்டருக்கு. சுழற்சி காலம் வந்து 5 வருடம். இதை வந்து 2 வகையாக வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போஸ்ட், அதாவது முட்டு கட்டுறதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். கீழேருந்து வந்து உயரம் எந்த உயரத்தில் வந்து 2 இன்ச்சு சுற்றளவு வருதோ அது வரைக்கும் வந்து நம்ம முட்டு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பேப்பருக்காக வந்து நம்ம அனுப்பலாம். இது மேட்டுப்பாளையம் 1 ரகத்தை பற்றி. அடுத்து மேட்டுப்பாளையம் 2 ரகம் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேட்டுப்பாளையம் 1 அப்படிங்கிறது வந்து கேஷூரினா ஈக்குசிட்டிஃபோலியா, மேட்டுப்பாளையம் 2 அப்படிங்கிறது வந்து கேஷூரினா ஜுங்கூனியானா. இந்த கேஷூரினா ஜுங்கூனியானாவுடைய சிறப்பியல்பு என்ன அப்படின்னா வந்து இது பூக்காது காய்க்காது, அதாவது மலட்டுத்தன்மை கொண்ட மரம். அதனால் எந்தெந்த அதோடைய எனர்ஜி, அந்த பூ காய்க்கிறதுக்கு வந்து தேவைப்படுற எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து கட்டையில் வைக்கிறனால இதனுடைய உற்பத்தி திறன் மேட்டுப்பாளையம் 1 ரகத்தோட வந்து அதிக அளவு இருக்குது. மேட்டுப்பாளையம் 2 வந்து ஒரு தேர்வு செய்யப்பட்ட ரகம். அதாவது ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து நிறையா மரபு விதைகளை வந்து இங்கே கொண்டு வந்து ப்ளஸ் இங்கே வந்து நம்ம வந்து அதை எவால்வேட் பண்ணி நம்ம வந்து இந்த வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதனுடைய சுழற்சி காலம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 36 மாதங்கள். இதனுடைய உற்பத்தி திறன் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஏக்கருக்கு குறைந்தது 65லேருந்து 70 டன்கள் உற்பத்தி திறன் இருக்கும். நான் மேட்டுப்பாளையம் 1 ரகத்துக்கு சொன்ன மாதிரியே வந்து இந்த ரகம் எல்லா வகையான மண்களுக்கும் வந்து ஏற்றது. களிமண் மட்டும் வந்து இந்த மரத்துக்கு வந்து ஆகாது. மேட்டுப்பாளையம் 1 ரகத்துக்கு சொன்ன மாதிரியே வந்து இதுக்கு வந்து உர மேலாண்மை நீர் மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். 3 வருஷத்தில் வந்து இந்த மரத்தை வெட்டிடலாம். 2 இன்ச்சு சுற்றளவு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம போஸ்ட்டுக்கு வந்து கொண்டு போகலாம். அதுக்கு மேலே இருக்கிறது வந்து பேப்பருக்கு கொண்டு போகலாம். இன்றைக்கு ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போஸ்ட்டுக்கு 8 அடி போஸ்ட் 2 இன்ச்சு சுற்றளவில் இருக்கிற போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டன் கிட்டத்தட்ட வந்து 7,000லேருந்து 8,000 வரைக்கும் போகுது. 10 அடி போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து 9,000லேருந்து 10,000 வரைக்கும் போகுது. 12 அடி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து 12,000 ரூபா வந்து போகுது. அதனால் விவசாயிகள் வந்து இந்த உயர் விளைச்சல் ரகங்களை வந்து மேட்டுப்பாளையம் 1 மேட்டுப்பாளையம் 2 இந்த சவுக்கு ரகங்களை வந்து பயிரிட்டு பயனிடுமாறு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் விவரம் பெற முனைவர் எஸ் உமேஷ் கண்ணா அவர்களை 08015729157 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளவும்.
சரிங்க சரிங்க. இவ்ளோ நேரம் சிரிச்சு யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? விவசாயிகள் கால் சென்டர் நிபுணர்கிட்ட பயிர்கள் பத்தின யோசனை கேட்டுட்டு இருந்தேன். காலையில சரி, மதியானம் கூடவா? விவசாயிகள் கால் சென்டர் காலையில 6 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரை திறந்திருக்கும். ஞாயிற்றுக்கிழமை கூடவா? ஆமா, வருஷத்துல 365 நாளும் திறந்திருக்கும். விவசாயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தங்கள் மொழியில் உடனே தீர்வு பெற இந்தியாவில் எங்கிருந்தும் எந்த போன் மூலமும் தேசிய ஹெல்ப்லைன் நம்பர் 1800-180-1551 தொடர்பு கொள்ளவும். 19/12/2016 திங்கட்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் மாத்தி யோசிச்சேங்க. ஒருங்கிணைந்த தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டம் மூலம் கேரட் சுத்தம் செய்யும் இயந்திரம் பெற்று பயனடைந்த நீலகிரி மாவட்டம் தும்மநட்டி பகுதியை சேர்ந்த வேளாண்மையாளர் பி. சர்க்குரு அவர்கள் தரும் செய்திகள். வேளாண் ஆலோசனை நேரம். பண்ணை குட்டை அமைக்கும் முறைகள் குறித்து நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலைய உதவி பேராசிரியர் எஸ். பால்பாண்டி அவர்கள் தரும் தகவல்கள். வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நாமக்கல் வேளாண் அறிவியல் நிலையத்தின் பணிகள் குறித்து இந்நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் என். அகிலா அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியினை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். எங்களின் இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture-chennai மற்றும் www.ddpodigai.org.in. ட்விட்டர் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைத்தளங்களில் அக்ரி-டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. வேளாண்மை குறித்த விவரங்களை பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.